அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி குணசேகரனை பற்றி சக்திக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னவர் சக்தியை திரும்பவும் ராமேஸ்வரத்துக்கு கூப்பிட்றாரு. ஆனால் சக்தி விகே கூட இருக்கிறதுனால அவரால் போக முடியல. அதனால் ஜனனி மட்டும் தனியாக கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் திறப்புவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் திறந்துருக்கு. ஜனனி இல்லாதனால ஈஸ்வரி ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆதி குணசேகரன் ராவணனுக்கு கால் பண்ணி உங்களை பற்றி விசாரிக்க தான் ஜனனி ராமேஸ்வரத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் உங்ககிட்ட வராது, நான் ராமேஸ்வரத்தில் வச்சே ஜனனியை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராவணனோட ஆளுங்க சக்தி கிட்டேருந்து விகேவை கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்த ராவணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு ராவணன் சொல்கிறார், அவனை எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல போடுங்க, நான் என் கையால் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் தர்ஷினி போயிட்டு ஈஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஜனனி என்னை கடத்திட்டு போனாங்கன்னு நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி கிட்டெல்லாம் தர்ஷினி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனி ராமேஸ்வரத்துக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்டு ஆதி குணசேகரன் ரொம்பவே கோபமாக இருக்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த ஆட்டத்தை நான் ஒரு முடிவு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிருக்க ஜனனிக்கு ராவணனை பற்றின உண்மை தெரியுமா, இல்லை ராவணனால் ஜனனிக்கு ஆபத்து வருமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.